9வது அதிகாரம் 15 to 18 வரைக்கும். சபையின் பிரபுக்கள். யோசுவா 9:15 யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான். ஐயோ, ஒரு நிமிஷம் எடுத்துங்க சிஸ்டர். யோசுவா 9:15 நான் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். பாருங்க, அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு லீடர் வந்து என்ன செய்யறாங்க? உடன்படிக்கை பண்ணிக்கிறார். மற்றவங்க என்ன செய்யறாங்க? ஆணையிட்டு கொடுக்குறாங்க இல்லையா? சரிங்க. அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு உடன்படிக்கை வந்து எதை குறிக்கிறதுன்னா, இந்த உடன்படிக்கை வந்து தவறான ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. யோசுவா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க வந்து இவங்களை பத்தி தெரியல. ஒருத்தரோடு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க பேர் வந்து இந்த போட்டுக்கல கிபியோனியர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட என்ன செஞ்சாங்கன்னா உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பண்ணும்போது அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்க, வேற காரியம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து உடன்படிக்கை பண்ணினாங்க. ஆனா பண்ண பிறகுதான் அவங்களுக்கு வந்து தெரியும், அவங்க என்ன செய்யறாங்க, நடுவிலே குடிக்கிறவங்க அவங்களுடைய நெய்பர்ஸ், அயலார்னா பக்கத்துல இருக்கவங்க தான், நம்ம கூட இருக்கவங்க தான் என்று சொல்லி பின்னாடி தான் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா தேவன் சொன்னாரு, நீங்க இவங்களெல்லாம் என்ன செஞ்சிடணும், அழிச்சு போடணும்னு சொல்லியிருந்தாரு. இவங்க நினைச்சிட்டாங்க இவங்க பக்கத்துல இருக்கவங்க ஏதோ ஒரு ஆட்கள் மாதிரி, அவங்க தூரத்துல இருந்து அதுக்குள்ள படிச்சு பார்த்தா தெரியும், தூரத்துல இருந்து வர ஆட்கள் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பழைய மாதிரி பழைய தேஜ செருப்பு போட்டுட்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த காஞ்ச ரொட்டிலாம் வச்சுக்கிட்டு என்னமோ ரொம்ப தூரத்துல இருந்து வந்த ஆள் மாதிரி இவங்களை ஆக்ட் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த மக்களை வந்து கர்த்தர் வந்து அப்போது அதிசயங்களை செய்கிறாரு. இவங்க பெரிய மக்களாக இருக்காங்க. இவங்களோட நம்ம வந்து உடன்படிக்கப்பட்டோம்னா இவங்க நம்மளை வந்து வென்று விட நம்ம கூட சண்டைக்கு வர மாட்டாங்க, நம்ம சமாதானமாக இருக்கலாம் ஒரே நோக்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இவங்க போய் சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, வந்து வேறு தூரத்துலேருந்து வரவங்க மாதிரி வந்து நடிச்சு அவங்க உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா என்னன்னா பக்கத்தில் இருக்கவங்கன்னு சொல்லி இப்போதான் தெரியுது. ஆனால் உடன்படிக்கை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ என்ன செய்ய முடியல அவங்களால? அந்த உடன்படிக்கை அவங்க மாற்றவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க, அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 16வது வசனம். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். 17 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பெயரோத், கீரியாத் ஏயாரீம் என்பவைகள். அடுத்த ஸ்டெப், சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடி. ஹல்லேலூயா. எப்படி ஆணையிட்டாங்க தெரியுமா? இயேசு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேர்ல ஆணையிட்டாங்க. ஆணையிட்டதுன்னா நான் உடன்படிக்கைன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியாக இருப்போம். நீங்கள் என்ன செய்ய, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்கள் வந்து உதவி செய்வோம், எங்களுக்கு பிரச்சனை உதவி செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்போம், உதவி செய்வோம் என்று சொல்லி தான் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அதனால தான் என்னன்னா, சபை பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. இவங்க வந்து இப்படி வந்து அந்த பிரபுக்கள் அவங்களாம் ஒன்னா சேர்ந்து ஆணையிட்டு இருந்தாங்களா, அதனால இந்த மக்கள் என்ன செய்ய முடியல, அவங்கள வெல்ல முடியல. ஆனால் ஆண்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் சங்காரம் பண்ணுங்கள்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இவங்க நினைச்சிட்டாங்க இவங்கெல்லாம் வேற இடத்துல இருந்து வராங்க, பரவாயில்ல இவங்களோட உடன்படிக்கை பண்ணுவோம், இங்க இருக்க மக்கள் அழிக்கலாம்னு சொல்லி போனோம். இங்க இருக்க மக்கள் தான் என்ன இருக்கு, இந்த மக்களா இருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, சங்காரம் பண்ணவில்லை. அடுத்து ஆனாலும் சபையார் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தாங்க. ஐயோ, இவங்களதான் ஆண்டவர் வந்து சங்காரம் பண்ண சொன்னாங்க, ஆனா இவங்களோட போய் ஆணையிட்டு இவங்களோட உடன்படிக்கை பண்ணி விட்டோம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. மக்கள் நினைக்கிறாங்க நம்ம சங்காரம் பண்ணணுமே அப்படின்னு. ஆனா பிரபுக்கள் சொல்றாங்க, நம்ம கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உடன்படிக்கை செய்து கொண்டதுனால அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. கடுங்கோபம் நம்மை வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோட வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். என்ன சொல்றாங்கன்னா, சரி நம்மளுக்கு வந்து என்ன, அது ஆண்டவர் வந்து கடுங்கோபம் நம்மளுக்கு கொள்ளக்கூடாது, ஏன்னா ஆண்டவருடைய பேரில் வந்து ஆணையிட்டு இருக்காங்க இல்லையா. அதனாலதான் நம்ம ஆணையிடுகிற பொழுது, உடன்படிக்கை செய்கிற பொழுது, ஒரு காரியத்தை சொல்கிற பொழுது என்ன செய்யணும், யோசித்து நம்ம செய்யணும். தடார் வந்து நம்ம ஆணையிட்டுட்டு இல்லாட்டா ஆண்டவரோட பொருத்தனை பண்ணி அப்புறம் நிறைவேற்றாமல் போயிட்டா என்ன செய்வதா, நம்மளுக்கு காரியங்கள் வந்து தவறான காரியம் வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் இதை வந்து உடன்படிக்கை வந்து அவங்க பண்ணிட்டு அவங்க அழிக்கிறதுக்கு மாட்டாங்க. ஏன் தெரியுமா, நம்ம மேலே கடும் கோபம் வந்துடும். அவங்களை அழிச்சோம்னா கடும் கோபம் நமக்கு வந்துருமே என்று சொல்லி அவங்களை அழிக்காமல் என்ன செஞ்சாங்க, உயிரோடு வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து
21வது வசனத்தை வாசிக்கலாம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்களை உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் அடிக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள். பாருங்க, அப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க விரட்டி விடல, அவங்க கொள்ளல. என்ன செய்யலாம்? சரி ஒண்ணு செய்யலாம், இவங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவங்களும் நமக்கு கொஞ்சம் அடிமையாட்ட வச்சுக்கலாம். இவங்களை வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம இவங்களை விரட்டி விட முடியாது, சங்காரம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து உடன்படிக்கை பண்ணி விட்டோமே, என்ன செய்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் இவர்கள், அவர்களை தண்ணீர் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் இருக்க கடவுள் என்று சொல்லி பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள். இல்லையா? இப்படியாக அந்த வந்து இந்த கிபியோனியரோட இந்த யோசுவா அந்த குழுக்கள்லாம் உடன்படிக்கை பண்ணது என்ன போச்சு, தவறான உடன்படிக்கை ஆகிவிட்டது. தவறான உடன்படிக்கையாக இருந்தாலும் என்ன சொன்னாங்க, அவங்க கடைசி வரைக்கும் அதை வந்து நீ இது பண்ணாங்க. பாருங்க, இதே மாதிரி நிறைய காரியங்கள் திருமண உடன்படிக்கையில கூட சில சமயத்தில் வந்து அவசரப்பட்டு தவறான முடிவுகள் எடுத்து தவறான மக்களோட என்ன செஞ்சாங்க, உடன்படிக்கை செய்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல ஆண்டவர் பேரில் தானே அங்கே வந்து திருமணம்லாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை விட்டுட்டு வேறு திருமணம் செய்வதோ அல்லது விவாதம் செய்வதோ அவ்வளவு நல்லதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கை முறிச்சா என்ன சாபங்கள்லாம் வரும்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த மாதிரி காரியங்கள் வந்து சாபங்களாக வரக்கூடாது என்பதற்காக அந்த உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டாங்க, மக்கள் வந்து முறிக்கவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட என்ன செய்திருக்காரு, நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா மீது அன்பு அவர் ரொம்ப செலுத்தியிருக்கிறார். நம்மளை இனத்தை பார்க்கல, இன பாகுபாடு இல்லாமல், தேசத்தினுடைய பாகுபாடு இல்லாமல், படிப்பறிவு குறைஞ்சவங்க அதிகமானவங்க பாகுபாடு இல்லாமல், ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லார் மேலும் என்ன செய்கிறார், ஆண்டு வந்து அன்பு வந்து செலுத்துகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இரத்த உடன்படிக்கை செய்து கொண்டதுனால ஆண்டு என்ன செய்யறார், எதையுமே பார்க்கல. அநேக நேரங்களில் நம்ம தவறு செய்து கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாக நம்ம இருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யறார், இரத்த உடன்படிக்கையினால நமக்கு தீங்கு செய்யாமல் இன்றைக்கு இந்த மகன் தெரிந்து விடுவான், இன்றைக்கு இந்த மகன் தெரிந்து விடுவான், இப்பொழுது அவங்க இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கர்த்தர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இல்லையா? அந்த மாதிரி தான் அனைவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உலக அன்பு பாருங்க, சில வேளைகளில் உலக அன்பு வந்து எப்படின்னா அநேகர் மீது வந்து ஒரு அட்ராக்ஷன், உலக அன்பு வந்து அழகுல தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, அழகுனால தான் வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த ஆளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அழகு தான் மெயின் அங்கே வந்து பாயிண்டாக வச்சுக்குவாங்க. இப்போ அழகுனால பிடிச்சிருக்கும், இப்போ அழகு பிடிச்சிருக்கும், அழகுனால தான் வந்து உடன்படி அவங்க வந்து பிடிச்சிருக்கு, உடன்படிக்கை பண்ணாங்க. என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த அழகை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அந்த அழகு வந்து வயசாகிட்டே இருக்கும்போது வயசாக என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம வந்து அழகா இல்லையா, நம்ம கணவர் வந்து நம்ம அவங்க செலுத்த மாட்டாரோ. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த உடன்படிக்கை நீ ரொம்ப அழகா இருக்கு, அதுன்னு சொல்ல இந்த உடன்படிக்கைக்கே முக்கியத்துவமானது வந்து அழகுதான் என்று சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கிறனால என்ன செய்வாங்க வந்து, ஐயோ நம்ம வந்து இப்படி இருந்தோம்னா நம்மளை கணவர் வந்து அன்பு செலுத்த மாட்டார், உடன்படிக்கை வந்து இதாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய பேர் பயப்படுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆனா உலக அன்புனால ஒரு உடன்படிக்கை வந்து எப்படி இருக்குது, ஒரு போலியானதுன்னு பார்க்கணும். இல்லையா? அது அழகு இருக்கும், நாளைக்கு மாறி போயிடும். ஆனால் உடன்படிக்கை மாறாதது இல்லையா? அந்த நேசமும் அன்பும் மாறாதது, குணங்கள் வந்து மாறவே மாறாது. இல்லையா? நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, சின்ன சின்ன தேவையில்லாத குணங்கள் வந்து நம்மளுக்கு மாறவே தவிர நல்ல குணங்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுமே தவிர அதை மாற்றிக்கொள்ள யாருமே நம்ம என்ன செய்யறது, முயற்சி எடுக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த அழகு வந்து ஒரு அடிப்படையான உலக பிரகார அன்பா இருக்கிறதுனால அது மாறி போயிடுது. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய அழகை பார்த்து வந்து என்ன செய்யல, அவர் வந்து நம்ம மீது உடன்படிக்கை செய்யவில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்ம மீது கொண்டது வந்து இனங்களை பார்த்து, இவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்காங்க, இந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்னு சொல்லி எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்திருக்கார், நம்ம ரட்சித்திருக்கிறார். வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கிருபையினாலே விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய சுத்த இரக்கம், அவருடைய இரக்கம் வந்து நம்ம மீது இருந்ததுனால என்ன செய்தார், அவர் நம்மை ரட்சித்து வழிநடத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் வந்து நமக்கு அநேக உடன்படிக்கைகளை அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 13:5 ஒரு விசேஷமான உடன்படிக்கை எடுத்துக்கொள்வோமா? எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பைபிளில் வந்து சில பைபிளில் வந்து நிறைய விதமான பைபிள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து சில பைபிளை வந்து நீங்கள் மொழிபெயர்ப்பு நல்லா மொழிபெயர்த்து ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லைக்கு 5 தடவை அவங்க சொல்கிறாங்க. உன்னை விட்டு எந்த சூழலும் நான் விலக மாட்டேன், உன்னை பிரச்சனை
பிரச்சனையில் விலக மாட்டேன், உன்னை வந்து எந்த இதில் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி 5 முறை வரும். அதே மாதிரி தான் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை எந்த சூழ்நிலை கைவிட மாட்டேன், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை கைவிட மாட்டேன்னு சொல்லி 5 விதமாக இதை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க பைபிள். சுத்தமாக கொஞ்சம் விளக்கமாக நம்ம புரியுதுக்காக வேண்டி அப்படியாக ஆண்டவர் வந்து நம்ம மீது என்ன செய்யணும், உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அல்லேலூயா. இதில் வந்து இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோமா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு, நம்ம விட்டு விலகிறோமோ விலகலையோ ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். அதனால நான் சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படியா கர்த்தர் நம்மோது கூட உடன்படிக்கை, இந்த ஒரு உடன்படிக்கையில ஆயிரக்கணக்கான உடன்படிக்கையில என்ன செய்திருக்க வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வந்து சொல்லியிருக்கார் சொல்லி வேதத்தை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த இரத்த உடன்படிக்கை என்பதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் அறிமுகம் தான் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. நான் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து டீப்பாக போல இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு உடன்படிக்கை செய்திருக்கார், அந்த ரத்தத்தினுடைய வலிமை என்ன, எப்படிலாம் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கான்னு நாம் அறிகிற வெளியே அவருக்கும் நமக்கும் உள்ள என்ன உறவு என்னாகும், இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்ம வந்து வெற்றியுள்ள மனிதர்களாக நம்ம வந்து வாழ முடியும். அல்லேலூயா.